கிட்டத்தட்ட வருடத்திற்கு 700 கோடி ரூபாய் ரெவன்யூ கொடுக்கும். எந்த வாகனத்துக்கும் சாலை வரி கேட்கவே இல்லை. ஆனா நம்ம தமிழகத்துல மட்டும் கீழே உள்ள அதிகாரிகள் திடீர்னு இது மாதிரி கேட்டு Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist chocolate condensed milk, the magic behind your dessert. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. நம்ம SCTC 1000 பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 6000 பஸ்ஸஸ் வச்சிருக்கோம். மாநிலங்களுக்கு உள்ளேவும் மாநிலம் விட்டு வெளியேவும் தொலைதூர போக்குவரத்துல வந்து 70% மேல வந்து நம்ம ஆம்னி பேருந்துகளை தான் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட வருடத்திற்கு 700 கோடி ரூபாய் ரெவன்யூ கொடுக்கும். நம்ம தமிழக பேருந்து தமிழகத்துல பதிவு பண்ணி ஆல் இண்டியா பர்மிட் சாலை வரி செலுத்தினோம்னா கேரளாவோ கர்நாடகாவோ நீங்க ஆந்திராவோ தெலுங்கானா எங்க போன எங்க வாகனங்களும் இப்போ வெஸ்ட் பெங்கால் வரை போயிட்டு வந்தது. எந்த வாகனத்துக்கும் சாலை வரி கேட்கவே இல்லை. ஆனா நம்ம தமிழகத்துல மட்டும் அதுவும் அரசும் கேட்கல. கீழே உள்ள அதிகாரிகள் திடீர்னு இது மாதிரி கேட்டு இப்ப நான் நேற்று வாகனங்கள் பிடிக்கும் போது அது கூட ஆர்டர் கொடுங்க. ஜிஓ இல்லாம கேட்கப்படுது அப்படின்னு. ஆமா, ஜிஓ இல்லாம கேட்கப்படுது. அந்த தொகை எங்க போகுது அது தெரியல. அது நமக்கு இப்போ நீங்கள் எந்த அரசு வந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட தொலைதூர போக்குவரத்தில் ஆம்னி பேருந்துகளை வந்து எந்த தொந்தரவு கொடுக்காம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000 பஸ் இயக்குறான். அரசுக்கு 6000 பஸ் இயக்கணும் என்ன பிரஷர்னு அந்த அமைச்சருக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் எந்த தொந்தரவுமே இல்லாமல் இது அரசு வந்து அரசு புரிஞ்சுக்கிட்டு எந்த தொந்தரவு பண்ணுறது. ஆனால் கீழே உள்ள அதிகாரியை வந்து அதை புரிஞ்சிக்காம ஆர்டிஓ அலுவலகத்துல இடைத்தரகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. போக்குவரத்து அலுவலகங்களை ஃபுல்லா இப்போ எதுவுமே இல்லாம நடக்குதாங்கிறது அது உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. நீ போக்குவரத்து அலுவலகங்கள்லாம் அதை கொஞ்சம் நிம்மதியாக மாறும்னு எதிர்பார்க்கலாம். அப்பனா இப்ப இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கிறது அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்கள்ட்ட தான் பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். தலைமைச் செயலகத்தில் போயிட்டு சங்கத்தை சேர்ந்தவங்க போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கிறாங்க. 500 பேருந்துகளை வந்து அவங்க வந்து அரசு பேருந்துகளுக்கு இணையாக இயக்கிறதுக்கான கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. ஊழலே இல்லை அப்படின்ற ஒரு இது, எந்த இடத்துலையுமே கமிஷன் கரப்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு வகையில் பேசுபொருளாகிக்கிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அந்த ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்போ வந்து எந்த கட்டண நிர்ணயமே இல்லை. நம்ம அது ஏற்கனவே நிறைய முறையாக பேசியிருக்கோம். ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயமே இல்லை. கட்டண நிர்ணயமே இல்லாத அந்த மொத்த பிரச்சனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 365 நாளில் ஆம்னி பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட 35 நாட்கள் வந்து இந்த கட்டணம் அதிகமாக ஓட்டுறோம். மீதி சாதாரண நாட்களில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அரசு பேருந்தை விட குறைவாக ஓட்டுறோம். நம்ம அரசு பேருந்து கட்டணமே நாங்கள் ஓட்டல. இன்னைக்கு எக்ஸாம்பிள் சென்னை டு நீங்கள் மதுரை எடுத்துக்கணுன்னா 780 ரூபா ஏசி ஸ்லீப்பர் பேருந்து. நீங்கள் இன்னைக்கு சாட்டை பாருங்கள் 500 ரூபா 550 ரூபா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அரசு பேருந்துகளோட கிட்டத்தட்ட குறைவான கட்டணத்தில் 330 நாள் ஓட்டுறோம். 35 நாட்கள் சொல்கிறீங்களா? குறைவான கட்டணம். நீங்கள் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாட்டை சென்னை டு திருச்சி வந்து 399 ஓட்டுறாங்க. ஏன்னா இப்போ கட்டண நிர்ணயம் இல்லாதனால நீங்கள் வந்து உள்ள காம்படிஷன் வந்து 500 ரூபாய்க்கும் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. கூட்ட நெருக்கடி காலங்கள்ல 1000 2500 போகுது. கண்டிப்பா அதான் நாங்க அதுதான் அரசுகிட்ட நாங்க தொடர்ந்து இப்ப வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1988 போட்ட மோட்டார் விதிகளின் கீழே வந்து ஆம்னி பேருந்துகள் சுற்றுலா பேருந்து இயக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் மத்திய மாநில அரசு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இது இன்னைக்கு வந்து லாபகரமான தொழிலாக கிடையாது, நஷ்டம் உள்ள தொழிலாக இருக்குது. இருந்தும் அதை வந்து விழா காலங்களில் அதிக கட்டணம் போட்டு சாதாரண நாட்களை வந்து குறைவான கட்டணம் போட்டு அதை தொழிலை நடத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த மதுரையாக இருக்கட்டும், இல்லை சென்னை டு பெங்களூராக இருக்கட்டும், இல்லை சென்னை டு கேரளாவாக இருக்கட்டும், ஒரு கணிசமாக சுமார் 1500 ரூபா வசூல் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கிட்ட ஒரு அதுக்கு மேலேயே ஒரு 50,000 கிட்ட வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஒரு போயிட்டு வர்றது அப்படின்னாக்கா ஒரே ட்ரிப்பில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக வருமானம் பார்க்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வருமானம் இல்லை தவறு. சரி, குறுக்கிறதுக்கு பண்ணிக்கும். நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சென்னை டு மதுரை ஒரு பேருந்து இயக்குறதுன்னா எனக்கு 30,000 ரூபா செலவு. ஒரு 30 ஸ்லீப்பர் உள்ள பேருந்து இயக்குனா 1000 ரூபா வச்சா தான் 30,000 வரும். நான் 500 ரூபா வரும்போது பாதி தான் கலெக்ஷன், 15,000 ரூபா வரும். டீசலே எனக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா வந்துடும். ஒரு சென்னை டு மதுரை ஒரு பேருந்து 30,000 மினிமம் 500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 330 வந்து நஷ்டத்தில் ஓட்டுறான். 35 லாபத்தில் ஓட்டி எப்படி அதை சரி கட்ட முடியும்? அப்படி இந்த தொழில் லாபமாக இருந்தால் பெரிய பெரிய கார்பரேட்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. இது இந்த தொழில் மேலே உள்ள காதல்னாலையும் இதிலே உள்ளவங்க இப்போ கிளீனராக இருப்பார், ஓட்டுநராக வருவார், அடுத்த அட்டண்டராக வருவார், ஒரு ட்ராவல்ஸ், அவங்க இந்த தொழில் தெரிஞ்சவங்க தான் இந்த தொழிலை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தொழில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம SCTC 1000 பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 6000 பஸ்ஸஸ் வச்சுருக்கோம்.
இப்போ மாநிலங்களுக்கு உள்ளேவும் மாநிலம் விட்டு வெளியேவும் தொலைதூர போக்குவரத்தில் வந்து 70% மேலே வந்து நம்ம ஆம்னி பேருந்துகளை தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட வருடத்திற்கு 700 கோடி ரூபா ரெவன்யூ கொடுக்குறோம். அரசுக்கு வந்து 700 கோடி ரூபா ரெவன்யூ கொடுத்து ப்ளஸ் வந்து நீங்கள் இதே அரசு பேருந்துகளை வந்து பல ஆயிரம் கோடி ரூபா நம்ம மக்கள் பணத்தை வந்து அரசு கொடுத்து தான் அரசு பேருந்துகள் இயக்குது. ஆனால் நம்ம அரசுக்கு வந்து 700 கோடி ரூபாய்க்கு மேல் நேரடியாக நாங்கள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அரசு கொடுக்குறோம். பர்மிட் பணம் கட்டுறது சாலை வரி, அதில் 300 கோடி ரூபா கொடுக்குறோம். 3 மாதத்துக்கு ஒரு முறையா? 3 மாதம். நான் வருட கணக்கு சொல்கிறேன். 300 கோடி ரூபா ரெவன்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி சிஎஸ்டி 5% சிஎஸ்டி டிக்கெட் வாங்குறோம், அதில் 150 கோடி ரூபா ரெவன்யூ கொடுக்குறோம். அதை தவிர டீசல் போகிறோம். ஒரு நாள் கிட்டத்தட்ட வருடத்துக்கு வந்து நாங்கள் டீசல் போடுறது நம்ம மாநில அரசுக்கு மட்டும் 300 கோடி ரூபா டீசலில் வர வரி. அதை தவிர உதிரிப்பாங்கில் ஒரு 100 கோடி ரூபா கிட்ட நாங்கள் டயர் வாங்குற உதிரிப்பாங்கில் சிஎஸ்டி போடுறது தமிழக அரசுக்கு பாதி % வரியில் வந்து அதில் ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி பேருந்து வருடத்துக்கு வந்து 1000 பேருந்துகள் புது பேருந்து எடுக்கிறோம், அதில் ஒரு 750 கோடி 700 கோடிக்கு மேல் நேரடியாகவே நாங்கள் தமிழக அரசு கொடுத்து பயணிகளுக்கு வந்து நாங்கள் பயணிகள் கிட்டத்தட்ட 70% தொலைதூர நகரங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு வந்து நாங்கள் அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த துறையை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து இதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பண்ணி வரைமுறைப்படுத்தணும். தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ கோயம்பேடு வர்றாருன்னா ஒரு பயணி வர்றாருன்னா கோயம்பேடில் வந்து நீ எப்படி ஏறுவார்? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கோயம்பேடில் கிட்டத்தட்ட நீ சென்னையிலேருந்து மட்டும் 1 லட்சம் பயணிகள் போகிறாங்க. அவங்க எங்கே ஏறுவாங்க? நம்ம ஆம்னி பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 200 பஸ் தான் நிற்கிது. மீதி உள்ள பேருந்துகளும் சுற்றி வட்டாரத்தில் நிற்கிது. அதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். உங்கள் பேருந்து நிறுத்தவே இடம் இல்லை நிறுத்தவே இடம் இல்லை. ஆனால் அரசுக்கான இடம் இருக்கு, இங்கே இருக்கு, நிறைய இடம் இருக்கு. பெருநிறுவனங்களை வந்து ஒரு சின்ன கேரேஜா வச்சு பண்றாங்க. ஆர்டிஓ அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்குது, அதிகாரிகளை கடந்து செல்ல வேண்டியது இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து அது மாதிரி சூழ்நிலை வந்து மேலே அமைச்சரோ முதலமைச்சரோ சந்திட்டு வந்து தான் ஒரு பர்மிட் வாங்கின சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி கீழ்மட்டத்தில் பேசியிருக்காங்க, நேற்றைய தினம் கூட பதிவு செஞ்சுருக்காரு. இல்லை, அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே போக்குவரத்துறை அலுவலகங்களை ஃபுல்லாக இப்போ எதுவுமே இல்லாமல் நடக்குதாங்கிறது அது உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. நீ போக்குவரத்துறை அலுவலகங்கள்லாம் அது கொஞ்சம் இனிமே தான் மாறும்னு எதிர்பார்க்குறோம். இனிமே மாறும்னு நினைக்கிறீங்க? அப்பனா இப்போ இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கிராஸ் பண்ணி தான் ஆகணும். கிராஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இது 40 எழுதப்படாத விதியா? இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ தான் புதிய அரசு வந்திருக்கு, மாற்றுவான எதிர்பார்க்குறோம். ஆனா நிறைய மாற்று தரப்புல இருந்து சங்க தலைவர் வந்து பதிவிடுறாரு, சுத்தமா இல்ல நாங்க தினசரி அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன நோக்கத்துக்கு பண்ணாருங்கிறது எனக்கு தெரியவில்லை. இது வந்து எங்கேயுமே மாறல. நீங்க வந்து அது வந்து கீழ்மட்டத்தில் மாறும்னு எதிர்பார்க்க. அதுக்காக தான் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திக்கும் போது கூட அதை தான் சொன்னோம். நீங்கள் ஆன்லைன் லாக்குங்க எல்லாமே. இப்போ வந்து நிறைய சர்வீஸ் வந்து மோட்டார் வாகன வெப்சைட்டில் வந்து நிறைய சர்வீஸ் ஆன்லைன் இருக்குது. அதை ஆன்லைன் பண்ணிட்டோம்னாவே பாதி லஞ்ச லாவணியம் குறைஞ்சிரும். அதனால லஞ்ச லாவணியம் குறைக்கிறதுக்காக அதை ஆன்லைன் பண்ணிட்டாவே ஃபஸ்ட்டு ஈஸியாக அன்றைக்கி ரெடிமேடாக இருக்குது நம்மகிட்ட. அதுதான் வெப்சைட் ஆல்ரெடி இருக்குது. அதில் சில சர்வீஸ்களை வந்து ஆன்லைன் பண்ணிட்டாவே லஞ்ச லாவணியம் ஈஸியாக குறைஞ்சிரும். இந்த நிலைமையில் அரசு பேருந்துக்கு இணையாக ஆம்னி பேருந்துகள் உருவாக சான்ஸ் இருக்குதா? அது சாத்தியமாகுமா? பேசியிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க, கோரிக்கை விடுத்திருக்காங்க. அரசு தரப்புல இருந்து அதை உறுதி அளிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உறுதி அளிக்கும் பட்சத்தில் இல்லை, அதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு அது ஆசை தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ உலக பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்துக்கு வந்து நிறைய இது பண்ண. இப்போ இங்கே அரசு பேருந்துக்கு வந்து டீசல் வந்து எவ்வளோ 62 ரூபாய் 60 சில்லறைக்கு கிடைக்குது. இதே எங்களுக்கு வந்து நீங்கள் டீசல் 100 ரூபாய்க்கு கிடைக்குது. டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை வந்து அரசு சைடு. இதே மாதிரி உலகத்தில் நிறைய குறைச்சி கொடுத்தாங்கன்னா நிறைய இதே மாதிரி குறையும். நீ எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியில் வந்து பொது போக்குவரத்து வாகனம் வந்து டீசலில் வந்து மானியம், டோல்கேட் எக்ஸம்ஷன், சாலை வரியில் எக்ஸம்ஷன், இது மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அதெல்லாம் இங்கே கொடுக்கும் பட்சத்தில் ஆம்னி கண்டிப்பாக பண்ணலாமே. இது ஒன்றும் முடியாத ஒன்றும் இல்லை, பண்ணலாம். இன்றைக்கி வாகனங்கள் வந்து இப்போ ஒரு பஸ் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா சிஎஸ்டி கட்டுற இதெல்லாம் எக்ஸம்ஷன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பண்ணலாம். இது வந்து தனியார் நடத்தும் ஒரு தொழில். நான் இப்போ இந்த தொழில் ஒரு பஸ் வாங்கி ஓட்டுறேன்னா இதுக்கு வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து நான் வங்கியில் வந்து கடன் பெற்றிருப்பேன். இன்றைக்கி 75 லட்சம் ஒரு பஸ்ஸுனா நான் ஒரு 10-15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இது வங்கியில் வந்து நான் லோன் வாங்கியிருப்பேன். அந்த லோன் வாங்கும்போது அந்த லோன் கட்டணும். இந்த வாகனத்தை இயக்கி சரியான முறை இயக்கினா தான் இந்த லோன் கட்ட முடியும். அதுவும் மக்கள் பணம் தான். அந்த ஒரு வங்கியில் டெபாசிட்டில் இருக்க பணத்தை தான் நமக்கு லோனாக தராங்க. அதுவும் மக்கள் பணம் தான். அது நம்ம செலுத்துறதுக்கு சரியான லாபம் இருந்தால் தான் பண்ண முடியும். போதுமான அளவு லாபம் கிடையாது. இப்போ நீ ஆம்னி பேருந்து இயக்குறதுல வந்து நீங்கள் போதுமான அளவு லாபம் கிடையாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய பெரிய கார்பரேட்லாம் வந்திருப்பாங்க. ரிலையன்ஸு முயற்சி பண்ணாங்க, சன் குரூப் முயற்சி பண்ணாங்க, வந்துட்டு இது லாபம்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. இது லாபம் உள்ள தொழிலாக அது வேறு வழியே இல்லாமல் இந்த தொழில் மேற்பட்ட காதல்
இல்லை அதிலே இருந்திருப்பாங்க, கிளீனராக இருந்திருப்பார், டிரைவராக இருந்திருப்பார், இல்லை வேறு வாகனம் வச்சு இயக்கியிருப்பார். அதனால அன்றைக்கி பேருந்து போட்டு இயக்கிட்டு இருக்கான். அது ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கான். இப்போ பர்மிட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா பர்மிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள பர்மிட்டு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள பர்மிட்டு அப்படின்ற மாதிரி பலவிதமான பர்மிட் எல்லாமே இருக்குது. நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் வெளி மாநிலங்களுக்கு ஃப்ரீடமாக போயிட்டு வரணும். இப்போ கர்நாடகா போகிற சில பிரச்சனைகளே வந்துச்சு, பல பேருந்து சம்பவங்கள்லாம் நடந்தது. எல்லா இடத்துக்கும் நம்ம கடந்து நீங்கள் வந்து போயிட்டு வரீங்க, பயணிகளை வந்து அழைச்சிட்டு போயிட்டு வரீங்க. அப்போ அந்த எல்லைகளை கடக்கும் போது பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்குதா? எல்லைகளை கடக்கும்போது பர்மிட்டே உங்கள்கிட்ட இருக்கலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்த கடக்கும்போது ஒரு டேக்ஸ் இருக்குது. இப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது கேரள அரசாங்கம் வசூல் பண்றாங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கம் கேரள பேருந்துகளுக்கும் அது போல வந்து வசூல் பண்றாங்களா? சிறப்பு வரி அப்படின்ற மாதிரி. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை, இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள முக்கியமான பிரச்சனை இது. கிட்டத்தட்ட மத்திய அமைச்சர் வந்து போக்குவரத்து அமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி விஷயம் நிறைய நடக்கிறதுனால இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டா வாகன டேட்டா வந்து டோல்கேட்லேயே வந்துடுது. நமக்கு வந்து இப்போ செக் போஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு விதி பண்ணாங்க. நம்ம செக் போஸ்ட்டை எடுத்துடலாம், செக் போஸ்ட்டில் வந்து நிறைய லஞ்ச லாவணிய தலைவிரிச்சு ஆடுது, ப்ளஸ் வந்து இப்போ நம்ம அதனால் வாகனங்கள் வந்து இயக்கத்தில் தடைபாடு ஏற்படுன்னு சொல்லிட்டு ஒரு விதி போட்டு வாகனங்களை அந்த செக் போஸ்ட்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ண சொல்லி செக் போஸ்ட்டை வந்து பக்கத்து மாநிலம் ஆந்திரா எடுத்துட்டாங்க, தெலுங்கானா எடுத்துட்டாங்க, கேரளா எடுத்துட்டாங்க, பல மாநிலங்கள் எடுத்துட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் எடுக்கலை. நீங்கள் நீங்கள் பட்ஜெட்டு அந்த அரசை சப்மிட் பண்ண கிட்டத்தட்ட அந்த நம்ம செக் போஸ்ட்டில் வந்து 40 கோடி ரூபா ரெவன்யூ வந்திருக்கு, செலவு 44 கோடி ரூபா வந்திருக்கு. அதிகமாக வந்திருக்கு. இப்போ இதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த தடை இல்லாத போக்குவரத்து தொடங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையே போகிறதுக்கான மத்திய அரசு மோட்டார் வாகன விதியில் வந்து புது பர்மிட்டோட ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்னு அறிவிச்சு, நான் வந்து இங்கே தமிழ்நாடு பர்மிட் வச்சுருந்தேன்னா வச்சுட்டு 90,000 ரூபா கட்டினா இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அது மாதிரி ஒரு பர்மிட் கொடுத்து நம்ம மாநிலங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்தில் வந்து 1000 ஆம்னி பேருந்து இயங்குது. அதில் வந்து எவரி மந்த் வந்து 7+ crores வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருது. இருந்த போதிலும் கடந்த 8 மாதத்துலேருந்து எந்த இடைப்பாடு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணோம், ஒரு 10-15 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த பேருந்துங்கள்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்த இதில் வந்து இப்போ கடந்த 2-3 நாட்களாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அந்த ஆணையர் பிரச்சனை இதெல்லாம் இது பண்ணி அங்கங்கே பேருந்துகளை வந்து நிறுத்தி சாலை வரி கேட்குறாங்க. ஆல்ரெடி அந்த மாநிலம் கேரளானா கேரளா சாலை வரி செலுத்தியிருப்பாங்க. இந்த ஏடிபி பர்மிட்டுக்கு 90,000 ரூபா கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு தமிழகத்துக்குள்ள வரும்போது அந்த ஷேரிங் தான் மாதத்துக்கு 7 கோடி ரூபா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த வாகனத்தை பிடிச்சி வந்து சாலை வரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு பல மணி நேரம் இன்னைக்கு காலையோட நினச்சி, இப்போ காலையோட நம்ம மெட்ரோ ரயில்கிட்ட வந்து இப்போ கோயம்பேடு மெட்ரோ ரயில்கிட்ட வாகனத்தை பிடிச்சி 2-3 மணி நேரம். அதே மாதிரி வழி நடுகளும் பேருந்து மட்டும் பாதிக்கப்பட்ட அது உள்ள பயணிகள் காலையில் என்ன அவஸ்தையில் வருவாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட தொடர்ந்து நடந்துக்கிட்டு இதெல்லாம் மேலே தெரியாது. இங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு ஜோனலுக்கு ஒரு அதிகாரி இருந்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பயணிகள் பாதிக்கணும். இது வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கான். இப்போ வரிங்கிறது வந்து நீ ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை சாலை வரி 300 கோடி, அதை தவிர சிஎஸ்டி நிறைய பயணிகள் வர்றதுனால நிறைய சுற்றுலா நிறைய வரி வருது. வரைமுறைப்படுத்த நீ ஆம்னி பேருந்துகளில் மட்டும் வரின்னு மட்டும் சாலை வரி இதை மட்டும் அரசு கவனிக்கக்கூடாது. இதில் வந்து மறைமுகமாக அரசுக்கு நிறைய வரி வருது. நீங்கள் இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக விட்டால் தான் பயணிகள் ஈஸியாக வருவாங்க. இங்கே ஒரு சுற்றுலா துறை வளர்ச்சி அடையும். அதனால ஒரு பயணிகள் மூலமா சிஎஸ்டி நமக்கு மாநிலங்கள்ல இந்த வரி சிஸ்டத்துல சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் இருக்கு. அவங்களோட வரி நிலவரங்களுக்கும், அதாவது இப்ப வந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க, சுற்றுலா பேருந்துகளுக்கு ஒரு இதை வந்து தனியாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிட் கேட்குறாங்க. சுற்றுலாவுக்கு தனியாகவும் மற்ற போக்குவரத்துக்கு தனியாகவும் எங்களுக்கு வந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி எப்படி இருக்குது நிலவரம்? அண்டை மாநிலத்தில் எதை குறிப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க? இல்லை, இப்போ வந்து இந்த ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. வேற அண்டை மாநிலம் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் போட்டது மந்த்லி தான் டேக்ஸ் வருது. இப்போ நீ மேபி 10 கோடி ரூபா ஆல்ரெடி 7 கோடி ரூபா டேக்ஸ் வருது. நம்ம நிறைய செலவாய் மிச்சமாயிரும். ஷேரிங் வாங்கி மத்திய அரசு ஷேரிங் வாங்கி கொடுக்க போகுது. எந்த மாநிலத்தில் அந்த ஆல் இண்டியா பர்மிட்டுக்கு சாலை வரி கேட்குறதே இல்லை. நம்ம தமிழக பேருந்து தமிழகத்தில் பதிவு பண்ணி ஆல் இண்டியா பர்மிட்டுக்கு சாலை வரி செலுத்தினோம்னா கேரளாவோ கர்நாடகாவோ நீங்கள் ஆந்திராவோ தெலுங்கானா எங்கே போன எங்கள் வாகனங்களும் இப்போ வெஸ்ட் பெங்கால் வரை போயிட்டு வந்தது. இந்த எலெக்ஷன் சமயத்தில் எந்த வாகனத்துக்கும் சாலை வரி கேட்கவே இல்லை. ஆனால் நம்ம தமிழகத்தில் மட்டும், அதுவும் அரசும் கேட்கல, கீழே உள்ள அதிகாரிகள் திடீர்னு இது மாதிரி கேட்டு இப்போ நான் நேற்று வாகனங்கள் பிடிக்கும் போது அதுக்குள்ள ஆர்டர் கொடுங்க. தமிழக அரசு ஏடிபி
பர்மிட் உள்ள வண்டிக்கு சாலை வரி வாங்க சொல்லி ஆர்டர் இருந்தால் கொடுங்க கட்டணம்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துலையும் டிரைவர் கண்டக்டர் உரிமையாளர் வந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மோட்டார் வாகன ஆய்வுகளோடு சண்டை போட்டுருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை வந்து அரசு வந்து இது மாதிரி ஜிஓ இல்லாம கேட்கப்படுது அப்படின்னா ஆமா ஜிஓ இல்லாம கேட்கப்படுது. ஏன்னா ஏடிபி ஆல்ரெடி சாலை எங்க போகுது அது தெரியல, அது நமக்கு தெரியல. ஓகே, அது எங்க போகுது, என்ன பண்றாங்க, என்ன நோக்கத்துக்கு கேட்கறாங்கிறது. இப்ப நீங்க எந்த அரசு வந்தாலும் இப்ப கிட்டத்தட்ட தொலைதூர போக்குவரத்துல ஆம்னி பேருந்துகளை வந்து எந்த தொந்தரவு கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000 பஸ்ஸை இயக்குறான். நீங்க அரசுக்கு 6000 பஸ் இயக்கணும் என்ன பிரஷர்னு அந்த அமைச்சருக்கு தெரியும், அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனா எந்த தொந்தரவுமே இல்லாம அந்தந்த உரிமையாளர்கள் பொறுத்து தொலைதூர பயணங்களை சென்னை டு மதுரையோ, சென்னை டு கோயம்புத்தூரோ, சென்னை டு எர்ணாகுளமோ, ஹைதராபாத் போகிறோம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம். இது அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட அரசு வந்து தொலைதூர 1000 பஸ் தான் வச்சுருக்கோம். இது வந்து அரசுக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதம். நம்ம தமிழகத்தில் அதிகமான பேருந்துகள் இருக்குது, 6000 பேருந்து வந்துருச்சு. இது வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய விஷயம். ஏன்னா பயணிகள் போக்குவரத்தை வந்து அரசு தான் பண்ணணும். அதை வந்து தனியார் கூட பண்ண போது இது அரசு புரிஞ்சுக்கிட்டு எந்த தொந்தரவு பண்ணுறது. ஆனால் கீழே உள்ள அதிகாரியை வந்து அதை புரிஞ்சிக்காம சாலை வரி இது பண்ணணும். அதோட பெரிய விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வரி தவறு பண்ணுறவங்களாம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. தவறு பண்ணாதில் பிடிச்சிக்கிட்டு வாகனத்தை 2-3 மணி நேரம் சிறைப்படுத்திட்டு வருவோம். இப்போ 2 பேருந்து ஓட்டுநர் போகும்போது ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு அவரை இது பண்ணால் என்ன பண்ணுவார்? டென்ஷன் ஆவார், வாகன விபத்துகள் அதிகரிக்கும். இது மாதிரி நிறைய பிரச்சனை. இதை வந்து அரசு வந்து ஒழுங்குபடுத்தணும். ஆம்னி பேருந்துகளுக்குன்னு சரியான பர்மிட் கொடுக்கணும், சரியான விதிகள் உருவாக்கணும். இது வந்து இந்த நாங்கள் சுற்றுலா பேருந்துகளில் இயக்குறதுனால இதை ஒரு காலகட்டத்தில் வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு எதிராக எந்த காலகட்டத்தில் பயன்படுத்துமோ அதை பயன்படுத்தி இந்த தொழிலே முடக்க பார்க்குறாங்க. ஒரு அன்ஆத்தரைஸ் செக்டார் மாதிரி இதை கொண்டு போகிறாங்க. இதனால நிறைய உரிமையாளர்கள் வர பயப்படுறாங்க. ப்ளஸ் வந்து அதில் உள்ள பணியாளர் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் அவங்களும் பாதிக்கப்படுற நேரத்தில் இப்போ ஒரு 2000 புதிய பேருந்துகள், அதாவது மின் இணைப்போடு சேர்ந்த வாகனங்கள் பேருந்துகளை வந்து கொண்டு வரதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக செய்திகள் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுமா? இல்லை சார், நீங்கள் வந்து இது பேருந்து தொழிலை பொறுத்தவரை நீங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் 6000 பேருந்து ஓட்டுறோம். கிட்டத்தட்ட தேவைகள் வந்து 8000 பேருந்து இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சென்னை நகரத்துக்குள்ள பேருந்துகளை வந்து எலக்ட்ரிக் பேருந்தாக மாற்றணும்னு சொல்லி அதை 2000 பேருந்துகளை வந்து இயக்கணும்னு சொல்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி உள்ள இதுகளும் ஏசி பேருந்து சொல்கிறாங்க, அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இன்னொரு விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் மின் பேருந்துகள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழகத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கா. ஆனால் மின் பேருந்துகளை பொறுத்தவரை தமிழகத்தில் ரொம்ப குறைவாக இருக்கா. ஏன்னா மின் தேவை பேருந்துகள் வாங்கினா அதுக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ தான் நாங்கள் உளுந்தூர்பேட்டையில் நாங்களும் ஆம்னி பஸ் அசோசியேஷனாக ஒரு மோட்டல் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு இவி சார்ஜிங் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு இவி சார்ஜிங் 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகாத 1 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட் சார்ஜர் போகிறவங்க பண்ணிகிட்டு இருக்கான். இது வந்து தமிழகத்துல வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல. ஈவி சார்ஜிங் விரிவுபடுத்தும் போது கட்டணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கா? நம்ம கன்வர்ஷன் ஆகி காலப்போக்கில் நம்ம இப்போ டீசல் பயன்பாடு குறைஞ்சி ஈவி வரும்போது குறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அரசு நிறைய பண்ணும். இப்போ அதில் வந்து சார் நம்ம ஈவி இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் வாகனத்துக்கு அமைக்கிறதுக்கு அரசுக்கே டெபாசிட் 80 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கு. அப்புறம் வந்து இந்த டிமாண்ட் சார்ஜஸ் சொல்லுவாங்க, பர் யூனிட்டுக்கு வந்து 300 ரூபா இருக்கு. பக்கத்து மாநிலங்கள் எந்த மாநிலங்களும் டிமாண்ட் சார்ஜே கிடையாது, இவி சார்ஜிங் டிமாண்ட் சார்ஜஸே கிடையாது. ஆனா நீ பர் யூனிட் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டி 300 ரூபா கட்டணுங்கிறது. அது மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் தளர்த்தினா தான் ஈவி வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகும். அப்படி சாத்தியம் வரும்போது தான் ஈவி பேருந்துகள் ஈவி வாகனங்கள் வந்து உற்பத்தி மையமாகவும் மாறும். இப்போ நீங்கள் தேவையை பயன்படுத்தவே இல்லாதனா எப்படி உற்பத்தி மையங்கள் வர வாய்ப்புகள் இல்லை. அதனால ஈவிக்கு வந்து அரசு வந்து இந்த உள்ள டிஎன்இபியில் உள்ள கொள்கை முடிவுகள்லாம் நிறைய மாற்றி ஈவி வாகனங்கள் வர்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அது நிறைய நம்ம பின்தங்கி இருக்கோம். இந்தியாவில் எல்லா மாநிலம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகம் வந்து நிறைய பின்தங்கி இருக்கோம். அதுக்கு மாண்பு தமிழக முதல்வர் வந்து அதை மாற்றுவதற்கான தேவைகளை பண்ணணும். நாங்கள் பணம் லஞ்சமாக கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்லி இப்போ நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்தவங்க கூட பேசியிருக்கிறாங்க. சரி சரி, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு, அதை சந்தோஷமாக எதிர்பார்க்குறேன். ஆமாம், கொஞ்சம் மாறிக்கிட்டு இன்னும் அதிக அலுவலகங்களா வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கீழே போக்குவரத்து ஆணையரகத்தில் வந்து எதுவும் மாறல. அது மாற்றணும்னா நாங்கள் ஒரு இந்தியன் படத்தெல்லாம் பார்த்து மக்கள் வந்து அப்போ வந்து ஒரு அதிர்ச்சி அடைவாங்க. ஒருத்தவங்க வந்து டேபிள் போட்டு அமர்ந்திருப்பாங்க, அவங்கள கடக்கணும். அந்த கிராஸ் அரசு அலுவலக அதிகாரிகளை கிராஸ் பண்ணி எஃப்சி எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நேர்மையான முறையில் ஒரு வாகனம் வந்து சுத்த கண்டிஷனாக இருக்கணும், எல்லாத்தையும் நேர்மையான முறையில் செக் பண்ணணும்.
அதை செக் பண்ணி அவங்களுக்கு எஃப்சி கொடுக்கறது தானே அவங்களோட வேலை. ஆமாம் ஆமாம். இதில் வந்து அது சரியில்லை அப்படின்னாக்கா அதை கேன்சல் பண்ணுறாங்க. இல்லை வந்து இதுக்கு உள்ள வந்து இது போல் ஒரு முறைகேடுகள் அப்படின்றது வந்து எழுதப்படாத விதி, அதை வந்து கொடுத்து தான் ஆகணும். நல்லா பேருந்து இருந்தாலுமே அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? இல்லை அதெல்லாம் மாறும்னு எதிர்பார்க்குறேன் நாங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம மோட்டார் வாகன துறையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அது இன்றைக்கும் இல்லை, 40 வருடமாக இருக்குது, நீங்கள் அலுவலகங்களில் இருக்குது. அது வந்து உடனே மாறுமாங்கிறது வாய்ப்பு குறைவு தான். அதுக்கு நிறைய ஆன்லைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாரும் ஆன்லைன் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அப்போ ஆன்லைன் பர்மிட் போகிறது ஆன்லைன் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறைய வசதிகள் தொடர்பு இல்லாமல் பண்ணிட்டோம்னா நிறைய மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மாற்றுவான்னு நம்புகிறேன். தமிழக முதல்வரை சந்திக்கும் போது அவனும் சொன்னார், இருக்கிறதுலே அதிக லஞ்ச லாவணி உள்ளது போக்குவரத்து. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேறு துறைகளை பொறுத்தவரை கான்ட்ராக்ட் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி சாதாரண மனிதர் 2 வீலர் வாங்குறதுலேருந்து லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து ஒரு கார் பதிவு பண்ணுறது எல்லாருமே போக்குவரத்து அணைத்தான். போக்குவரத்துறையை அணுகாமல் யாருமே இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நெருக்கடியான காலத்தில் மக்கள் அஞ்சுறாங்க. சில நேரம் வந்து ஏறுது காய்கறி விலை மாதிரி, சில நேரம் வந்து இறக்குது. இல்லை அதை நீங்கள் சாதாரண மக்களை நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டேன். சாதாரண மக்கள் சாதாரண நாளில் பயன்படுத்துவாங்க. இதே விழா காலங்களை அவங்க பயன்படுத்துறது குறையுது, ஏன்னா அதிக கட்டணம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மினிமம் ஒரு 1000 ரூபா வச்சா தான் மதுரைக்கு ஓட்ட முடியாத காலத்தில் 500 ரூபாய்க்கு ஓட்டுறோம். இப்போ நாங்கள் சங்கங்களே ஒரு அதிகபட்ச கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ இந்த கெட்ட பேர் வர்றதுனால, இந்த விழா காலம் பிரச்சனை வரதுனால சங்கங்களே ஒரு அதிகபட்ச கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு ஏசி ஸ்லிப்பர்னா 2550 ரூபா. இப்போ சாதாரண நாள் 500 ரூபா ஓட்டும் போது பயணிகளுக்கு இது அதிகமாக தெரியுது. அதை தான் நாங்கள் அரசை வந்து இதுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அரசுக்கு பல காலமாக கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த அரசு பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பண்ணாங்கன்னா இந்த தொழில் இன்னும் முறைப்படுத்தப்பட்டு. மேலும் முக்கியமான கோரிக்கை அரசுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா இதன் மூலமாக நீங்கள் என்ன கேட்பீங்க? இப்போ இது வந்து நீங்கள் இப்போ நம்ம மத்திய மாநில அரசுக்கு என்ன சொல்ல வரனா, ஒரு நாளைக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிற பயணிகள் எண்ணிக்கை வந்து 5 லட்சம். இதே வந்து ரயில்வேல போகிற பயணிகள் எண்ணிக்கை வந்து 2.5 crores. இதே மெட்ரோ ரயிலெலாம் சேர்த்தா 3.5 crores. ஆனால் தனியார் பேருந்துகளை போகக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை வந்து 32 crores. அதே அரசு பேருந்துகள் வந்து 6.5 crores. கிட்டத்தட்ட 38 கோடி பயணிகள் வந்து இன்றைக்கி பேருந்துகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த துறையை வந்து நீங்கள் வந்து ஒரு பயணிகள் அப்போ போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு சுற்றுலா பிளேஸ் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேருந்துக்கு தான் பார்க்கிங் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அப்புறம் தான் காரு 2 வீலர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரிவர்ஸாக இருக்குது, ஃபஸ்ட்டு 2 வீலர் அப்புறம் காரு, அப்புறம் இடம் இருந்தால் தான் பேருந்துகளுக்கான இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று. இப்போ நம்ம பொது போக்குவரத்து பயணிகள் இன்க்ரீஸ் பண்ண மாண்பு பாரத பிரதமர் கூட கடந்த 2 மாதம் முன்னாடி சொன்னோம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, அதனால் சுற்றுச்சூழல் மாசு குறையும், டிராஃபிக்கு குறையும், நம்ம எக்கனாமிக்காக மாறும், டீசல் நிறைய எரிபொருள் வந்து இம்போர்ட் பண்ண மாறும்னு. அதுக்கு மாறுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே நம்ம இந்தியாவில் இல்லை, தமிழகத்தில் இல்லை. இதை வந்து நம்ம ஒரு 38 கோடி பயணிகள் பயணிக்கிற பேருந்துகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸாம்பிள் கிளாம்பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக அதே மாதிரி நிறைய இடங்களில் பண்ணணும். நீங்கள் ஒரு 5 லட்சம் பயணிகள் பயணிக்கிற ஏர்போர்ட்டை அவ்வளோ பெருசாக பேசலாம் இந்தியாவில். ஆனால் அதே அளவுக்கு அதை விட கூட 38,000 கோடி பயணிகள் பயணிக்கிறத வந்து நம்ம ரொம்ப இன்னும் போதுமான கழிவறைகளில் நிறைய இடத்துல போதுமான கழிவறைகளில் பசு நிற்கிற வசதி இல்லை, மலையில் பயணி நிற்க வேண்டியதாக இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. இதை வந்து மாற்றி பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து சாமானியனுக்கு வந்து நீங்கள் 38 கோடி சாமானியன் வந்து இப்படி தான் பயணிக்கணும். 750 கோடி நீங்கள் வருமானத்தை ஈட்டி கொடுக்கும்போது இது செஞ்சு கொடுக்கலாம். இது நம்ம அரசே பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 38 கோடி பயணிகள் போகும்போது அதுக்குள்ள தேவையான 5 லட்சம் பயணிகள் போகிறதுக்கு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணுறோம், பாதுகாப்பு பண்ணுறோம். அதே மாதிரி 38 கோடி பயணிகள் பண்ணுற உதவங்களுக்கு ஏன்னா இதில் வந்து எல்லாம் சாமானிய மக்கள், அதில் போகிறது விஐபி. இதெல்லாம் அரசு வந்து பரிசீலனை பண்ணணும். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடனே இன்னைக்கு எல்லாம் மாற்ற முடியாது, போதுமான அளவு முக்கிய நகரங்கள்னாச்சும் போதுமான அளவு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். ஆம்னி பேருந்துகள் வந்து எல்லா செலவினங்களையும் எடுத்து கொடுத்து அதுக்கானதுக்கு நீங்கள் தள்ளப்படும் போது மக்கள்கிட்ட இருந்து அந்த அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்த காலகட்டங்கள் எல்லாமே இனி வரும் காலத்தில் இந்த காலத்தில் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்புறீங்களா? நம்புறீங்க? கிட்டத்தட்ட நல்ல முயற்சியாக இருக்குது. நல்ல முயற்சியாக இருக்குது. இது உடனே சாத்தியமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு கோரிக்கை வந்து மத்திய மாநில அரசுக்கு வந்து ஆம்னி பேருந்துகளை வந்து அரசுக்கு வந்து
ரெவன்யூ வருமானம் வரும் துறையா பார்க்காதீங்க. இது வந்து பயணிகளுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பயணத்துக்கு உதவுறோம். பிளஸ் வந்து அரசுக்கு வந்து பல ஆயிரம் கோடி நஷ்டத்தை நாங்க காக்குறோம். அது மாதிரி துறையா பாருங்க. நீங்க ஆம்னி பேருந்துல எப்படி ரெவன்யூ பண்ண, எந்த ஆணையரோ யாரும் வந்தாலும் எப்படி ரெவன்யூ பண்ணலாம், அதிகாரிகள் பொறுத்தவரை ரெவன்யூனா அது மக்களுக்கான துறை. இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist Chocolate Condensed Milk, the magic behind your dessert. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.